கருப்பா, இந்த சிலை கிடைக்கணும். இந்த சிலைய பூஜை பண்றது மூலமா எங்க குடும்ப வாரிசு ஜீவா வீட்டுக்கு வரணும். ஜானகி போ. என்னோட தாலி பாக்கியம் நிலைச்சு நிக்கணும். என் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீதான் பாத்துக்கணும். யாரோ அவரை கத்தியால குத்துற மாதிரி நான் காண்ற கனவு எனக்கு வராம இருக்கணும். கருப்பா, அருள் புரி கருப்பா. கருப்பா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. எல்லாமே நல்லபடியா நடக்கணும். நான் தான் சிலையை திருடினேன்னு கண்டுபிடிக்காமலே போயிடணும் கருப்பா. அம்மா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பூட்டை கருப்பன் ஏத்துக்கலான்னு அர்த்தம். கருப்பன் எல்லுக்குள்ள வரணும்னாலே சுத்தமான மனசோட தான் வரணும். உங்க மனசுல ஏதோ கலங்க இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கருப்பன் ஏத்துக்கல. நியாயமான கோரிக்கையோட இன்னொரு தடவை வாங்க, நீங்க ஆசைப்பட்டது நிறைவேறும். ஏண்டி, உனக்கு இந்த அவமானம் தேவையா? நீ நல்லது யாருக்கும் எப்பவும் நினைக்கிறதே இல்ல. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? நீங்க வேணா போய் ஒரு பூட்டை போடுறது. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு, என் பொண்டாட்டி நல்லவளாகணும். அது மட்டும்தான். உனக்காக நான் பூட்டு போட்டேன்னு வச்சுக்கோ, அது உடனே படாருன்னு வெடிச்சிடும். ஏன்னா நீ எல்லாம் திருந்தாத ஜென்மம். இது பாருங்க, ஏதாவது சொல்லிடுவேன். கோவில்னு பாக்குறேன். மச்சான் விடுங்க மச்சான், நீங்க போய் பூட்டை போடுங்க போங்க. எனக்கு என்ன மாமா இருக்கு, அண்ணனும் அண்ணியும் வேண்டிக்கிட்டது பழிச்சா போதும் மாமா. நாமெல்லாம் கண்டிப்பா சந்தோஷமா இருப்போம் மாமா. ஏங்க, நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன ஜானகி, சொல்லு. நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? வேண்டுதல சொல்லக்கூடாது. உங்க வேண்டுதல தான் சொல்லக்கூடாது. நான் சொல்லலாம்ல. ஏன் வேண்டுதல் உனக்கு எப்படி தெரியும்? நீங்க என்ன வேண்டியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுங்க. எங்க வாரிசு வீட்டுக்கு வரணும், காணாம போன சிலை கிடைக்கணும்னு தானே வேண்டிக்கிட்டீங்க. எனக்காக தானே இந்த வேண்டுதலை வேண்டிக்கிட்டீங்க. ஆமா ஜானகி, உனக்கு என்ன ஆசை இருக்கோ அதை நிறைவேற்றுறது தானே என்னோட கடமை. நீ என்ன வேண்டிக்கிட்டேன்னு நான் சொல்லட்டுமா? எங்க சொல்லுங்க பாப்போம். என் உயிருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தானே வேண்டிக்கிட்ட. ஆமாங்க, எனக்கு இந்த உலகத்துல உங்களை விட்ட வேற யாருங்க இருக்கா? அதத்தான் நான் வேண்டிக்கிட்டேன். ஏய் ஜானகி, உனக்கு ஒரு குறையும் வராது. நான் இருக்கிற வரைக்கும் நீ இருப்ப, நீ இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். மாயா இந்த வழியா தானே வருவா? அவளை எப்படி தடுக்க போறீங்க இப்போ? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற பார்வதி? என்னோட பிரச்சனை எனக்கு. உனக்கு எனக்கும் ஒரே பிரச்சனை தான். அமைதியா இரு. ஐயோ, நீங்க முதல்ல என்ன செஞ்சு அவளை தடுக்க போறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சொல்றேன் பார்வதி, அவன் நடக்கிற வழியில முள்ள போட்டு வச்சிருக்கோம். கல்லும் முள்ளும் குத்தும், ரத்தம் வரும். ரத்தம் வந்தா வலி வரும். ஒரு காலை தூக்குனா இன்னொரு கால்ல முள்ளு குத்தும். அவன் நடக்க முடியாம கீழே விழுவான். பூஜை நடக்காது. கருப்போட கோவம் அவன் மேல திரும்பும். போதுமா? மேடம் மேடம், மாயா வரா பாருங்க. கேட்ட கருப்பு தேங்க கருப்பு பேச்சு கருப்பு கிளம்பி வரலாம். சங்குடி கருப்பு சந்தன கருப்பு சிங்க கருப்பு சீறி வரலாம். கேட்ட கருப்பு தேங்க கருப்பு பேச்சு கருப்பு கிளம்பி வரலாம். சங்குடி கருப்பு சந்தன கருப்பு சிங்க கருப்பு சீறி வரலாம்.
பாத்தியா, அவன் நடக்க முடியாம நிக்கிறான். இனிமே பின்னாடி கால் வைக்க முடியாது. முன்னாடி கால் வச்சா முள்ளு குத்தும். அதுக்கப்புறமும் நடக்க முடியாது. எப்படி என் செக்? கருப்பு தேங்க கருப்பு பேச்சு கருப்பு கிளம்பி வர்றான். சங்குதி கருப்பு சந்தன கருப்பு சிங்க கருப்பு சீறி வர்றான். வேட்ட கருப்பு தேங்க கருப்பு பேச்சு கருப்பு கிளம்பி வர்றான். சங்குதி கருப்பு சந்தன கருப்பு சிங்க கருப்பு சீறி வர்றான். என்னங்க இது? முள் எல்லாம் பூவா மாறுது. இது எப்படி மாறும்? மேடம் மேடம் அங்க பாருங்களேன் மேடம். முள்ளா மாறுது மேடம். நான் போய் சொன்னேன் மேடம். ஐயோ, என்னால நம்பவே முடியல. என்னால இதை நம்ப முடியல. கருப்ப நான் அலட்சியமா நினைச்சிட்டேன் போல இருக்க. வேஷம் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு முடிச்சிருந்திருக்கணும். இப்படி விட்டுட்டீங்களே. சிவ மேல எல்லாம் அருள் வரும்னு யார் கண்டா? ச்சே. ரகுராம் எங்க இருக்காரு? கோவில்ல தான் இருக்காரு. பத்மா? அவங்களும் கோவில்ல தான் இருக்காங்க. பத்மா கையில நான் கொடுத்த போன் இருக்குல்ல? இருக்கு. அவளுக்கு போன் பண்ணி எங்கயாவது போக சொல்லு. அவ கோவில்ல இருக்க கூடாது. சரி.